ஹலோ குட்டி நண்பர்களே! நாம இன்னைக்கு கேட்க போற கதையோட தலைப்பு குரங்குக்கு பாடம் சொன்ன காகம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டுல ரிங்குன்னு ஒரு குறும்புக்கார குரங்கு ஒண்ணு இருந்துச்சு. ரிங்கு எப்பவும் மரக்கிளைகளில தாவி தாவி விளையாடிட்டு இருக்கும். அதுக்கு ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா, மற்ற விலங்குகள் ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்யும்போது ரிங்கு அதை பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணும். அதே காட்டுல ஒரு புத்திசாலி காகம் ஒன்றும் இருந்துச்சு. காக்கா மழை வர்றதுக்கு முன்னாடி பொறுமையா தன்னோட வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காகம் தன்னோட வாயில குச்சிகளை எடுத்து தன்னோட கூட்டை கட்டிட்டு இருக்கப்ப ரிங்கு மரத்து மேல இருந்து, அக்கா, என்ன இது? ஏன் இவ்வளோ வெயில கஷ்டப்படுற? மழை வர இன்னும் நிறைய நாள் இருக்கு. வா, நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுச்சு. காகம் சிரிச்சிட்டே, இல்ல தம்பி, மழை வர்றதுக்கு முன்னாடி கூட்டை கட்டி முடிக்கணும். அப்பதான் மழை வரும்போது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா ரிங்கு காகத்தோட பேச்ச கேட்கல. ஹா 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 அப்படின்னு சோம்பேறி, நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மரத்துக்கு தாவி போயிடுச்சு. காகம் தினமும் தன்னோட விடாமுயற்சியால தன்னோட கூட்டை கட்டி முடிச்சது. கூடு கட்டி முடிச்ச அடுத்த நாளே யாரும் எதிர்பார்க்காத விதமா வானம் திடீர்னு இருட்டுச்சு, பலத்த காத்தடிச்சிச்சு, மழையும் கொட்ட ஆரம்பிச்சுது. காகம் தன்னோட புது கூட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது கூண்டுக்குள்ள பத்திரமா ஒளிஞ்சுக்கிச்சு. ஆனா ரிங்கு என்ன பண்ணுச்சு? அதுக்கு ஒளிஞ்சுக்க எந்த இடமும் இல்ல. மரங்கள்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ரிங்கு நனைஞ்சுக்கிட்டே ரொம்ப நடுங்கி, ஐயையோ, நான் அக்காவோட பேச்ச கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. மழை நின்னதும் ரிங்கு நனைந்தபடி காக்கா அக்காவோட கூட்டை பார்த்து, காக்கா அக்கா, நீங்க ரொம்ப புத்திசாலி. நான் உங்களை கிண்டல் பண்ணது ரொம்ப தப்பு. சோம்பேறித்தனமா இருந்ததால எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. காக்கா அக்கா ரொம்ப அன்பா சிரிச்சிட்டே, பரவாயில்ல ரிங்கு தம்பி, இப்பவாது நீ பாடம் கத்துக்கிட்டேயே. சோம்பேறித்தனம் பெரிய ஆபத்து. எந்த ஒரு வேலையும் சரியான நேரத்துல பொறுமையா செய்யணும். அப்பதான் கஷ்டம் வரும்போது பயப்படாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ரிங்குவும், கண்டிப்பாக்கா, இனிமே நானும் உங்களை போல புத்திசாலியா தான் இருப்பேன் அப்படின்னு அக்கா கிட்ட உறுதிமொழி கொடுத்துச்சு. குட்டி நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? சோம்பேறித்தனம் அது ஒரு பெரிய ஆபத்து. எந்த வேலையும் தள்ளி போடாம சரியான நேரத்துல செய்யணும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தான் தரும். பொறுமையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். மற்றவர்களை கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் நமக்கு ஒரு நாள் புரிய வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் நல்ல கதைகளை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.